I'm so thankful to the Lord for allowing us to gather here today. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை இங்கு கூடி வரும்படிக்கு அவர் அனுமதித்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I'm so thankful to the Lord for allowing me to come here today. இன்றைக்கு நான் இங்கு வரும்படிக்கு ஆண்டவர் அனுமதித்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். As Jaysilan was saying, it's quite some time since I came. So ஜெய்சிலன் சொன்னது போல நான் இங்கு வந்து கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டது. 3 months. 3 மாதம் ஆகிவிட்டது. Only 3 months. 3 மாதம் தான் ஆகிறது. But still I believe the Lord has given me a word today. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். And I believe that it will take about 90 minutes for me to share what the Lord has given me in my heart today. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் தந்த அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு 90 நிமிடம் 1.5 மணி நேரம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். But Jaysilan was saying that after lunch we'll have a common session for the brothers and sisters. மதிய உணவுக்கு பின்பாக அந்த ஐக்கிய கொடுகை பொதுவான கொடுகை சகோதர சகோதரிகளுக்கு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். So I was thinking I'll speak 45 minutes now and 45 minutes after lunch. ஆகவே 45 நிமிடம் இப்பொழுது பேசிவிட்டு பின்பு ஒரு 45 நிமிடம் அங்கு பேசலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். So because we'll have audio recording. ஏனென்றால் அங்கு நமக்கு ஆடியோ ரெக்கார்டிங் வைத்துக் கொள்ளலாம். So even if people are some people have to go home after lunch, you can listen to the recording after that. மதிய உணவுக்கென்று நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும் என்றால் நீங்கள் அந்த பதிவு செய்த அந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். So nobody is indispensable. இங்க யாருமே நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. So I also think the same thing that I'm indispensable. நானும் கூட நான் இல்லைன்னா நான் இல்லாட்டினாலும் இங்கே காரியங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு நினைவோடு கூட நான் இருக்கிறேன். But I believe the Lord has given a word today, so I want to share that word fully. ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட என்னிடத்து இருதயத்தில் ஆண்டவர் வார்த்தையை வைத்திருக்கிறார். அதை நான் முழுவதுமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So it is my prayer that the Lord will build His church in this locality using us. நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் இந்த பகுதியிலே அவருடைய சபையை கட்டுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். We desire that it will be a pure testimony for Him and a pure offering for Him. அவருக்கு நாம் இப்படி சபையாய் கூடி வருவது அவருக்கு ஒரு சுத்த சாட்சியாகவும் ஒரு சுத்த பலியாகவும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So I don't know how many of you have understood our vision or of being a committed member in the church. நம்முடைய சபையின் தரிசனத்தை குறித்தோ அல்லது நாம் அர்ப்பணிக்கப்பட்ட நபர்களாய் இந்த சபையின் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை குறித்து எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. So I spoke about this on December 15th in Tirumalaivayil. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இதை குறித்து திருமலைவாயில் சபையிலே நான் பேசினேன். So if you are really interested, you can listen to that and I believe it will be helpful for you. நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So we read in 1 John 5:3 like this. 1 யோவான் 5:3 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 1 John 5:3 it says, "For this is the love of God, that we keep His commandments, and His commandments are not burdensome." நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. So we love God because He first loved us. அவர் நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். So if we love Him, then keeping His commandments will not be a burden at all. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது என்பது நமக்கு பாரமாக இருக்காது. So then being a committed member in our churches will also not be a burden. அப்படி இருக்கும் பொழுது சபையிலே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அங்கமாய் இருப்பது என்பதும் பாரமாக இருக்காது. I know that children enjoy being a member in our churches. சிறு பிள்ளைகள் நம் மத்தியிலே சபையிலே அங்கமாய் இருப்பதை அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள் என்பதை நான் அறிவேன். And like that we who have tasted the love of God, அதே விதமாக தேவனுடைய அன்பை ருசித்த நாமும் கூட, and we have tasted the love of brotherhood, சகோதர ஐக்கியத்துவத்தின் அந்த அன்பை ருசித்த நாம்,
and have experienced the safety and protection in our church, சபையில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உணர்ந்த நாம், so we will also not consider it to be a burden to be a committed member in the church. இப்படி உணர்ந்திருக்கக்கூடிய நாம் சபையிலே ஒரு அங்கமாய் இருப்பதை ஒரு பாரமான காரியமாக நாம் கருத மாட்டோம். See, it's like the Noah's ark. இது நோவாவின் பேழையை போல. So when the flood came, only the people in the ark survived. அந்த பெரு வெள்ளம் வந்தது போல அந்த பேழைக்குள்ளாக இருந்தவர்கள் மாத்திரமே பாதுகாப்பாக இருந்தார்கள். So we also pray that the Lord will build an ark like that in our midst. நாமும் கூட தேவன் நம்மத்திலே அப்படிப்பட்ட ஒரு பேழையை அவர் கட்ட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். And we and our children should be safe there. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அங்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். It may not have been the most comfortable or convenient place. அந்த பேழை என்பது மிக வசதியான சௌகரியமான ஒரு இடமாக இல்லாமல் இருக்கலாம். There must have been lot of inconveniences there. அங்க अनेक அசௌகரியங்கள் அங்கு இருந்திருக்கும். But that was the safest place. ஆனால் அதுதான் அன்றைக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக இருந்தது. So I believe the Lord will, build a church like that in our ஆகவே midst. அப்படிப்பட்ட ஒரு சபையை நம்மத்திலே தேவன் கட்டுவார் என்று நான் ஜெபிக்கிறேன். So I brought the commitment forms today. என்னோடு கூட அந்த அர்ப்பணிப்பு என்கிறதான அந்த படிவத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். So if you're really interested, you can take that form and go through it. உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்றால் அந்த படிவத்தை என்னிடத்திலிருந்து வாங்கி நீங்கள் அதை வாசிக்கலாம். Please take time to read it and understand it. அதை நேரம் எடுத்து வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். If you do not understand it, please ask us. உங்களுக்கு புரியவில்லை என்றால் தயவுசெய்து எங்களிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள். There are 2 articles which are there in the CFC website which we asked you to go through and understand. CFC இணையதளத்திலே 2 கட்டுரைகள் ஆர்டிகல்ஸ் இருக்கிறது. அதை தயவு செய்து நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். Because one is about the vision of the CFC churches. அதிலே உள்ள ஒரு ஆர்டிகல் CFC சபையின் தரிசனத்தை குறித்து, and the other is about the truths that we believe. இன்னொன்று நாம் விசுவாசிக்கக்கூடிய சத்தியங்கள். We believe that these two are very important. இந்த 2 ஆர்டிகல்ஸ்மே மிகவும் முக்கியம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். For your spiritual life, that's very very important. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் முக்கியம். If you are not able to go through the website, you can ask for hard copies, we can give you that. உங்களால் அந்த இணையதளத்திற்குள்ளாக சென்று வாசிக்க முடியவில்லை என்றால் அதை பிரிண்ட் செய்த அந்த காரியத்தை அந்த ஆர்டிகலை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். And I have told that I will ask questions individually to find out if you read it and you understood it. நான் சொல்லி இருக்கிறேன், நீங்கள் அந்த ஆர்டிகல்ஸை வாசித்து புரிந்து கொண்டீர்களா என்று சோதித்து பார்ப்பதற்கென்று நான் கேள்விகளை கேட்பேன் என்று நான் சொல்லி இருக்கிறேன். Not to frighten you, உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, because I have a responsibility for your souls. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு எனக்கு பொறுப்பு இருப்பதினாலே நான் அப்படி செய்கிறேன். So please take it seriously. ஆகவே அதை கொஞ்சம் சீரிய முறையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். So if you listen to that message I gave on December 15th, maybe a little easier for you to understand. நான் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பேசின அந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது புரிந்து கொள்வதற்கு இன்னும் எளிதாக இருக்கும். Some people, after they heard the message, they came and told me, now we are able to understand that, article better. அந்த நான் பேசின அந்த செய்தியை கேட்டதற்கு பின்பாக ஒரு சில சகோதரர்கள் என்னிடத்தில் வந்து, நீங்கள் பேசினதை கேட்டதற்கு பின்பாக நான் வாசித்த அந்த காரியத்தை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னார்கள். See, and I have also spoken about this in the Nellore Christian meeting. நெல்லூர் கிறிஸ்தவ கூட்டங்களிலும் நான் இதை குறித்து நான் பேசி இருக்கிறேன். I spoke about that for 5 weeks. அதை குறித்து நான் 5 வாரங்கள் பேசி இருந்தேன். So you can maybe go through that also. நீங்கள் அதையும் கவனிக்கலாம். So basically we need people to be genuinely born again. அடிப்படையாக நம்மத்திலே மெய்யாய் மறுபடியும் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும். And there should be people who are genuinely baptized in the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் மெய்யாய் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். And we should make conscious choices so that we'll be wholehearted disciples of the Lord Jesus Christ. மனதளவிலே நாம் அறிந்து நாம் எடுக்கக்கூடிய தெரிவுகள் எல்லாவற்றின் மூலமாக ஒரு முழு இருதயம் கொண்ட சீஷர்களாக நாம் இருக்க வேண்டும். And we must make conscious choices
to be committed members of the church which the Lord is building here. தேவன் கட்டக்கூடிய அந்த சபையிலே நான் அர்ப்பணிப்புள்ள ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் மனதளவிலே புரிந்து ஒரு தெரிந்து கொள்ளுதலை நாம் செய்ய வேண்டும். Then I can assure you it will not be a burden. அப்படி நாம் செய்யும் பொழுது இந்த காரியங்கள் நமக்கு பாரமாக இருக்காது என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். I can assure you that it will be joy. அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். So today I want to speak about being faithful in financial matters in the church. சபையில் பண விஷயத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பதை குறித்து நான் அந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். So faithful in the church and at the home. சபையிலும் வீட்டிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்பது. So I am basing today's message on the chapter titled Financial Matters in the Church from the book God's Work Done in God's Way. தேவனுடைய ஊழியங்கள் தேவனுடைய வழியிலே செய்யப்பட வேண்டும் என்ற புத்தகத்தில் உள்ள which chapter? Financial Matters in the Church. சபையிலும் வீட்டிலும் பண விஷயம் என்கிற அந்த பாடத்திலிருந்து அந்த புத்தகத்திலுள்ள அந்த பாடத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். So this book is available in the website. இணையதளத்திலே இந்த புத்தகங்கள் இருக்கிறது. You can read free online. இணையதளத்திலே ஃப்ரீயாக நாம் வாசிக்கலாம். Since I was really blessed by this, I wanted to share that. நான் இதன் மூலமாக அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே நான் அதை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். See, for me, Brother Zach's books are very easily understandable. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரர் ஜாக் புனனுடைய புத்தகங்கள் வாசித்து புரிந்து கொள்வது என்பது மிகவும் எளிதான ஒரு புத்தகம். He keeps saying that, when I speak, I want even the children to understand. அவர் சொல்லுவார், நான் பேசும் பொழுது சிறு குழந்தைகள் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவார். So I believe that even the articles he writes or books he writes in such a way that even children can understand. அவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் ஆனாலும் சரி கட்டுரைகள் ஆனாலும் சரி அதை சிறு குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கும். So I know there are people who read books by Brother Tozer and what Martin Luther has written and people like that, and when they share it I'm able to understand. ஒரு சிலர் ஏடபிள்யூ டோசர் எழுதினது மார்ட்டின் லூத்தர் எழுதின புத்தகங்களை எல்லாம் வாசித்து அதை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. But when I read it I am not able to understand. ஆனால் நான் அதை வாசிக்கும் பொழுது என்னால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. So I believe that even if you feel that Brother Zach's books are not understandable, when I explain, I hope you will be able to understand it. Brother Zach எழுதின புத்தகங்களை உங்களால் வாசித்து புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் யோசித்தாலும் இப்பொழுது நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கலாம். So before I go into that book, I wanted to say something more about reading books. அதை குறித்து நான் இன்னும் அதிகமாக நான் பேசுவதற்கு முன்பாக புத்தகங்கள் வாசிப்பதை குறித்து இன்னும் அதிகமாக நான் பேச விரும்புகிறேன். Especially reading the Bible. முக்கியமாக வேதம் வாசிப்பதை குறித்து. See, if you are not born again, then Bible will be very boring. நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் வேதம் வாசிப்பது என்பது போர் அடிக்கக்கூடிய காரியமாக இருக்கும். So if you are genuinely born again, you will be interested to read the Bible. நீங்கள் மெய்யாய் மறுபடியும் பிறந்திருப்பீர்கள் என்றால் வேதத்தை வாசிப்பது என்பது மிகவும் ஆர்வமுள்ள காரியமாக இருக்கும். So if you are not able to read the Bible, then ask yourself whether I was really born again or whether I backslid after being born again. ஆகவே உங்களால் வேதத்தை வாசிப்பதற்கு விருப்பம் இல்லை ஆர்வம் இல்லை என்றால் உங்களை குறித்து நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். நான் மெய்யாய் மனம் திரும்பி இருக்கிறேனா அல்லது மனம் திரும்பி மறுபடியும் பிறந்து இப்பொழுது நான் பின்வாங்கி போயிருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். So when I was born again, I had such a tremendous desire to read the word of God. Any place, anytime when I got small time, I would read the Bible. நான் மறுபடியும் பிறந்த அந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு எனக்கு அவ்வளவு ஆர்வம் நிறைந்தவனாய் இருந்தேன். எந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் எங்கு இருந்தாலும் சரி வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். But and also I used to read Brother Zach's books also like that. அதே விதமாக பிரதர் ஜாக்கோட புத்தகத்தையும் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். But after I got married, ஆனால் நான் திருமணம் ஆன பின்பு some of my time got squeezed. என்னுடைய நேரங்கள் எல்லாம் அப்படியே நெருக்கி இருந்த மாதிரி இருந்தது. I had barely time to read this 1 year Bible, that portion for the day.
அந்த நான் 1 year பைபிளை வாசிப்பேன். அந்த பகுதியை வாசிப்பதற்கு தான் எனக்கு நேரம் இருந்தது. I used to go take that Bible and read in the van or in the bus or something like that. நான் வேனிலோ அல்லது பஸ்ஸிலோ பிரயாணம் செய்யும் பொழுது அந்த புத்தகத்தை அந்த பைபிளை என்னோட கையில் எடுத்துக்கொண்டு வாசித்துக் கொண்டிருப்பேன். And I would struggle to find time to listen to messages on CDs or tapes. சிடிலயோ டேப்லயோ தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு எனக்கு நேரமே கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு I கொண்டிருந்தேன். would also struggle to read the books written by Brother Zach. பிரதர் ஜாக் அவர்கள் எழுதின புத்தகத்தை வாசிப்பதற்கும் எனக்கு நேரம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தேன். But I knew that my spiritual life was not that good. அந்த நாட்களிலே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு நன்றாக இருக்கவில்லை என்பதையும் அறிந்திருந்தேன். I'll tell you why. ஏன் என்று சொல்லுகிறேன். Because now I read, I listen to daily devotion from 5 languages. இன்றைக்கு நான் அந்த தின தியானத்தை 5 மொழிகளிலே நான் கேட்கிறேன். Every day I listen to it. ஒவ்வொரு நாளும் நான் அதை கவனிக்கிறேன், கேட்கிறேன். And I will read that 1 year Bible portion. அந்த 1 year பைபிள் போர்ஷனையும் நான் வாசிக்கிறேன். So about 3 years ago I heard Brother Zach saying, you read 3 pages from through the Bible, you will complete it in 6 months. 3 வருடங்களுக்கு முன்பாக பிரதர் ஜாக் அவர்கள் சொன்னார்கள், த்ரூ த பைபிள்ல ஒரு நாளைக்கு 3 பேஜ் வாசிப்பீர்கள் என்றால் அதை 6 மாதத்திற்குள்ளாக நீங்கள் முடித்து விடலாம் என்று அவர் சொன்னார். So I was not paying much attention to that. அதற்கு நான் அவ்வளவாய் செவி கொடுக்கவில்லை. Then I saw one brother in our church who could hardly read English. He was saying, I have read through the Bible in 6 months. ஆனால் சபையிலே ஆங்கிலமே சரியாக வாசிக்க முடியாத ஒரு சகோதரன் அவர் சொன்னார், 6 மாதத்திலே நான் அந்த த்ரூ த பைபிளை வாசித்து முடித்து விட்டேன் என்று அவர் சொன்னார். So I said, I better read it. உடனடியாக நாம் இப்ப வாசிக்க ஆரம்பிப்பது நல்லது என்று நான் நினைத்தேன். I was so much blessed by that. அதன் மூலமாக நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன். I have gone through that 5 times now. I am now in the 6th time. நான் 5 முறை வாசித்து முடித்துவிட்டு இப்பொழுது 6வது முறையாக வாசித்துக் கொண்டிருக்கிறேன். So every day you read a small portion. ஒவ்வொரு நாளும் சிறு பகுதிகளை வாசியுங்கள். Now in the 6th time I am reading very very small, not 3 pages, maybe 2 pages, 1 page like that. இப்பொழுது 6வது முறை வாசிக்கும் பொழுது நான் 3 பக்கங்கள் வாசிப்பதில்லை, ஒரு பக்கமோ அல்லது 1.5 பக்கமோ வாசிக்கிறேன். And I take one book of Zach and keep it through the Bible and read a little portion of that also. ஜாக்கோட ஒரு புத்தகத்தை எடுத்து த்ரூ த பைபிளோடு கூட வைத்து அதை வாசித்து முடித்த பின்பாக இந்த புத்தகத்தையும் நான் சேர்த்து வாசிக்கிறேன். So I don't know how the Lord has given me that interest and to find time for doing all this every day. எப்படி எனக்கு ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து அதை வாசிப்பதற்கென்று ஒரு விருப்பமுடையவனாக இருக்கிறேன் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. I believe it's the Lord's mercies. அது தேவனுடைய இரக்கம் என்றே நான் நினைக்கிறேன். But it helps a lot in changing your life according to God's ways. தேவனுடைய வழிகளுக்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. So right now the book I am going through is God's work done in God's way. நான் இப்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் தேவனுடைய ஊழியம் தேவனுடைய வழியிலே செய்யப்பட வேண்டும் என்ற புத்தகம். And day before yesterday only I read that chapter. முந்தைய நாளில் தான் நான் இந்த பாடத்தை நான் வாசித்தேன். About financial matters in the church. சபையிலே பண விஷயம், பணத்தை கையாளுவதை குறித்து. In that he written everything about how financial matters have to be handled in the church and in the home. சபையிலும் வீட்டிலும் அந்த பணங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசியிருக்கிறார். But I also find that there are many brothers much younger to me who are able to listen to this daily devotion and read through the Bible and read so much and listen to so many messages. I find that there are so many young brothers like that. நான் இன்றைய நாட்களிலே பார்ப்பது என்னவென்றால் அநேக வாலிப சகோதரர்கள் என்னை விட வயதில் அதிகமாக குறைந்தவர்கள் டெய்லி டிவோஷன்ஸ் கேட்கறதும் சரி, வேத வாசிப்பதும் சரி, த்ரூ த பைபிள் வாசிப்பதும் சரி, அல்லது மற்ற ஜாக் பிரதர்ஸோட புக் வாசிப்பதிலும் அநேக ஈடுபாடுள்ளவர்களாய் விருப்பமுள்ளவர்களாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். Like how I was before I got married. Any spare time I would go and read the Bible. திருமணத்திற்கு முன்பாக நான் எப்படி எந்த ஒரு ஃப்ரீ டைம் கிடைத்தாலும் அதை போய் நான் வாசிப்பேனோ அதே விதமாக. So many of these younger brothers are making
spiritual progress, I believe they're going ahead of me also. இப்படி அநேக வாலிப சகோதரர்கள் இப்படி சிரமம் எடுத்து படிக்கக்கூடியவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு முன்பாக செல்வதையும் நான் பார்க்கிறேன். I'm so delighted to see such brothers. இப்படிப்பட்ட சகோதரர்களை நான் பார்ப்பதிலே நான் மிகுந்த பூரிப்படைகிறேன். I'm not in competition with anyone. நான் யாரோடும் கூட போட்டி போடவில்லை. I simply want to make up for the lost time. நான் தொலைத்து விட்ட அந்த நாட்களை நான் இப்பொழுது சரி செய்ய வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். One thing is certain, that the vineyard of the Lord is so huge. ஒரு காரியம் நிச்சயம் என்னவென்றால் தேவனுடைய அந்த திராட்சை தோட்டம் விரிந்து விசாலமாக இருக்கிறது. So there is place for everyone to work in that. அந்த தோட்டத்திலே வேலை செய்வதற்கென்று எல்லோருக்குமே இடம் இருக்கிறது. Shoulder to shoulder, you can, the Lord needs so much of workers. தோளோடு தோள் சேர்ந்து வேலை செய்வதற்கு ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை அவர் தருகிறார். A few conditions. ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் உண்டு. Don't compare yourself with anyone. மற்றவர்களோடு கூட உங்களை ஒரு காலம் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். How can that brother be made equal to me? அந்த சகோதரன் என்னோடு கூட எப்படி அவர் சமமாக்கப்பட முடியும்? No, that kind of a question should never come. அந்த விதமான கேள்வி ஒரு காலம் நமக்குள்ளாக வரக்கூடாது. And don't get offended with any correction. எந்த ஒரு சீர்திருத்தம் சிட்சை நிமித்தமாக மனத்தாங்கள் அடையாதீர்கள். Yeah, and try to, grab all the free time. எல்லா ஃப்ரீ டைம் ஓய்வு நேரங்களையும் நீங்கள் எடுத்து நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். It's so easy to take the mobile, go through WhatsApp, YouTube, Facebook, like that, no? ஃப்ரீ டைம்ல எல்லாம் நம்மளுடைய போனை எடுத்து வாட்ஸ்அப், யூடியூப் இப்படி அநேக காரியங்களை பார்ப்பது மிகவும் எளிது. No, you ask for the power of the Holy Spirit. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கேளுங்கள். The self control is a fruit of the Holy Spirit. இந்த சுய கட்டுப்பாடு என்பது தேவன், அது பரிசுத்த ஆவியானவருடைய கனியாக இருக்கிறது. It is not that we control ourselves. நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வதல்ல. We yield ourselves to be controlled by the Holy Spirit. தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யும்படி நம்மை இணங்கி கொடுக்கிறோம். So please be born again. ஆகவே மறுபடியும் பிறந்து விடுங்கள். And have this sincere desire for the milk of the word. தேவனுடைய அந்த தேவனுடைய வார்த்தைக்கு மிகுந்த ஆர்வமுள்ளவர்களாக மாறுங்கள். And eat the meat of the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அந்த மாம்சத்தை புசியுங்கள். That is, the books of Brother Zach are like that, meat. பிரதர் ஜாக்கினுடைய புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் அந்த மாம்சத்தை போல் இருக்கிறது. So when you read that book and then you refer to that verse becomes meat. அந்த புத்தகத்தை வாசித்து அந்த வசனத்தை அங்கு அடிக்கோடிட்டிருக்கக்கூடிய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு மாம்சமாக இருக்கும். Okay, so now I'll go into that book, financial matters. இப்பொழுது அந்த பண விஷயத்திற்குள்ளாக நாம் நுழைவோம். Money given for the Lord's work is the most sacred of all the money there is in the world. தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கப்படக்கூடிய பணம் இந்த உலகத்திலே உள்ள எந்த பணத்தை காட்டிலும் மிகவும் பரிசுத்தமான ஒரு பணம். If anyone is unfaithful with it, he will bring a curse upon himself and upon his family. எந்த ஒரு மனுஷனும் இப்படி தேவனுடைய பணத்திலே உண்மையற்றவனாக இருப்பான் என்றால் அவன் தன் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் தேவனுடைய சாபத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். Those who are wrong in money matters will be wrong in everything as well. பண விஷயத்தில் தவறாய் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தவறாய் இருப்பார்கள். Please listen to these words. இந்த வார்த்தைகளுக்கு தயவு செய்து கவனமாய் செவி கொடுங்கள். Jesus said that God gives his true riches only to those who are faithful with money. இயேசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய மெய்யான ஐஸ்வரியத்தை பண விஷயத்தில் உண்மையாய் இருக்கக்கூடியவர்களிடத்தில் மாத்திரமே அவர் கொடுப்பேன் என்று அவர் சொன்னார். Please jot down Luke chapter 16 verse 11. Go home and read it. லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதை எழுதி கொள்ளுங்கள். வீட்டிற்கு சென்று தயவு செய்து அதை வாசித்து பாருங்கள். So if you are careless with money, நீங்கள் பண விஷயத்திலே அஜாக்கிரதையாக இருப்பீர்கள் என்றால் we will miss out on God's true riches in our lives. தேவனுடைய அந்த மெய்யான ஐஸ்வரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து விடுவோம். So Babylonian missions, பாபிலோனிய ஊழியம். So those who want to worship God and worship money, தேவனுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும், பணத்திற்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். Lot of missions are there like that in Christendom.
கிறிஸ்தவத்திலே அநேக ஊழியங்கள் இப்படி காணப்படுகிறது. They have three characteristics. அவர்களிடத்திலே மூணு குணாதிசயங்கள் காணப்படுகின்றன. They do not preach discipleship, and so they do not make even a few disciples. அவர்கள் சீஷத்துவத்தை குறித்து போதிப்பதே இல்லை, அது நிமித்தமாக ஒரு சில சீஷர்களை கூட அவர்கள் உருவாக்குவதில்லை. They make converts, and even most of those converts are not properly converted. அவர்கள் மதம் மாறுகிறவர்களாக அவர்கள் உருவாக்குவார்கள். அந்த மதம் மாறுகிறவர்கள் கூட they will not be properly. அவர்கள் சரியான மதம் மாறினவர்களாக காணப்பட மாட்டார்கள். So the next one, they do not preach new covenant church principles. அவர்கள் புதிய உடன்படிக்கையின் சபையின் கொள்கையை பிரசங்கிக்க மாட்டார்கள். And so they do not separate themselves from the dead denominations. அது நிமித்தமாக செத்த சபையிலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். They do not even attempt to build a local expression of the body of Christ. அவர்கள் ஸ்தல சபையிலே கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையை கட்ட வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் கூட முயற்சிக்க மாட்டார்கள். They build only old covenant congregations and Christian clubs. அவர்கள் பழைய உடன்படிக்கைக்கு ஏற்ற ஒரு சபையையும் ஒரு கிளப்பையும் தான் அவர்கள் கட்டுவார்கள். They do not preach or practice the financial policies that Jesus and Paul followed. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பவுலும் போதித்த கைக்கொண்ட அந்த பண விஷயத்தின் கொள்கையை அவர்கள் பின்பற்றவும் மாட்டார்கள், போதிக்கவும் மாட்டார்கள். They advertise their work widely and unashamedly beg money even from nominal Christians. தங்களுடைய ஊழியர்களை குறித்து அதிகமாக விளம்பரமாய் தெரிவித்து கிறிஸ்தவர் அல்லாதவர்களிடத்திலிருந்தும் பணத்தை கேட்டு பிச்சை எடுப்பார்கள். So the Lord has told, very clearly, we should not take money from unbelievers. இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக அவிசுவாசிகளிடத்திலிருந்து பணத்தை பெறாதீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். And these missions, they pay monthly salaries to their pastors. இந்த ஊழியங்கள் தங்களுடைய பாஸ்டர்களுக்கு மாத சம்பளம் அவர்கள் கொடுக்கிறார்கள். Just like the worldly corporations pay their employees. எப்படி உலகத்தில் உள்ள வேலை ஸ்தலங்கள் தங்களுடைய தொழிலாளிகளுக்கு பணத்தை சம்பளமாக கொடுக்கிறார்களோ அதே விதமாக Jesus said there are only two masters that we could serve, God or money. இயேசு கிறிஸ்து சொன்னார், நாம் இரண்டே எஜமான்களுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும், ஒன்று தேவனுக்கு அல்லது ஒன்று பணத்திற்கு. And so handling finances are right is a very important matter for every elder and for every church. ஒவ்வொரு மூப்பருக்கும் ஒவ்வொரு சபைக்கும் தேவனுடைய பணத்தை சரியாய் கையாள்வது என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். There are so many warnings for us from the scriptures about how people did not handle that money properly and perished. வேதத்திலே சரியான விதத்திலே பணத்தை கையாளாமல் அழிந்து போனவர்களை குறித்து அநேக சாட்சிகள் மாதிரிகள் வேதத்திலே உண்டு. They loved money and perished. அவர்கள் பணத்தை நேசித்து அழிந்து போனார்கள். They were once Lord's people. அவர்கள் ஒரு காலத்திலே தேவனுடைய ஜனங்களாக இருந்தவர்கள். Balaam, பிலேயாம், கெஹாசி, Judas Iscariot, யூதாஸ் இஸ்காரியோத்து, Ananias and Sapphira. அனனியாஸ் சப்பிரால். So the elders have to be very careful that they keep people like this outside. ஆகவே சபையிலுள்ள மூப்பர்கள் இப்படிப்பட்டவர்களை சபையை விட்டு வெளியே வைப்பதில் மிகவும் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். The way we use God's money is an indication of our attitude towards the work God has committed to us. நாம் பணத்தை கையாளக்கூடிய விதம் தேவன் நம்மிடத்திலே ஒப்புவித்திருக்கக்கூடிய அந்த வேலையை, அந்த ஊழியத்தை கையாள்வதின் மனப்பான்மையை காண்பிக்கிறது. Elders are answerable to God as to how the money given generously and sacrificially by God's people for the church ministry is being used. உதாரமாய் மனப்பூர்வமாய் ஜனங்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த காணிக்கை பணத்தை உபயோகிப்பதிலே மூப்பர்களுக்கு அதிக பொறுப்புண்டு. அதற்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Babylon and money are closely linked. பாபிலோனும் பணமும் ஒன்றுக்கொன்றாய் இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. Without money, Babylon will collapse. பணம் இல்லை என்றால் பாபிலோன் அழிந்து விடும், இடிந்து போகும். We use money but we are not dependent on money. நாம் பணத்தை உபயோகிக்கிறோம், ஆனால் பணத்தை சார்ந்து நாம் இருக்கவில்லை. So the principles of Babylon are found in the way many Christian missions are run in almost every country of the world. ஆகவே இந்த உலகத்திலே கிறிஸ்தவ ஊழியங்கள் அவர்கள் எப்படி அந்த கிறிஸ்தவ ஊழியங்களை நடத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
we have only one message for believers who are in such missions. Come out of Babylon, my people, says the Lord. இப்படிப்பட்ட ஊழியங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே வரி அந்த பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்வதுதான். So the first thing is, about money, we have to be righteous and faithful. ஆகவே பணத்தை குறித்து சொல்லும் பொழுது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். So the first step is to be righteous. ஆகவே முதலாவது நீதியுள்ளவர்களாக இருப்பது. And for that we must first of all be free from all debt and teach all believers also to be free from debt. அப்படி நீதியுள்ளவர்களாக இருப்பதற்கு முதலாவது நாம் கடன் இல்லாதவர்களாக இருந்து நம் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடன் இல்லாமல் வாழுவதை குறித்து நாம் சொல்ல வேண்டும். Many elders do not teach the New Testament command on being free from debt, strongly enough. அநேக மூப்பர்கள் தங்களுடைய சபைகளிலே புதிய உடன்படிக்கையின் கொள்கையாக இருக்கக்கூடிய கடன் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை அதிக வலிமையாக அவர்கள் பிரசங்கிப்பதில்லை. The Holy Spirit commands us clearly that we should not owe anything to anyone. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் வலிமையாக நமக்கு போதிப்பது என்னவென்றால் நாம் எந்த ஒரு மனுஷனுக்கும் நான் கடனாளியாக இருக்கக்கூடாது என்று அவர் பிரசங்கிக்கிறார். So please note down Romans 13:8. Go and read it at home. ரோமர் 13:8 தயவு செய்து வீட்டிற்கு சென்று அதை வாசியுங்கள். The Holy Spirit has not said that you should not borrow. பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது நீங்கள் பணம் வாங்கக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. கடன் வாங்கக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. God knows that there can be emergency situations. எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும் என்று அவர் அறிந்திருக்கிறார். Unexpected medical expenses, எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகள், large fees for children's education, பிள்ளைகளுடைய படிப்புக்கென்று அதிகமான பணம் தேவைப்படுவது, where poor believers may have to borrow money. அப்படி ஏழை விசுவாசிகள் இந்த சூழ்நிலையிலே பணத்தை கடனாக பெற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். But if they do that, ஆனால் அதை அவர்கள் செய்யும் பொழுது they must not borrow more than they can return within a reasonable period of time. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக தங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அதிகமான பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. And they must be taught to make every effort to clear the debt as soon as possible. அந்த கடனை திரும்ப செலுத்துவதற்கு எவ்வளவு சீக்கிரமாய் அதை செலுத்தி அடைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைப்பதற்கு அவர்கள் தீவிரமாக இருக்க வேண்டும். Even if it be by paying small amounts each month. ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கொடுத்து கடனை அடைப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். A brother who is finding it difficult to pay back a large debt, ஒரு சகோதரன் மிகப்பெரிய கடனை அடைப்பதற்கு அவர் சிரமப்படுவார் என்றால், he should even consider selling some of the valuables in his house in order to pay back the debt. தங்களுடைய வீட்டில் உள்ள விலையேற பெற்ற பொருட்களை விற்றாவது அந்த கடனை அடைத்து தீர வேண்டும் என்பதிலே அவர் வாஞ்சையாக இருக்க வேண்டும். Unfortunately, many elders do not take such commands of God seriously, and that is why God does not back them up with this authority. ஆனால் अनेक மூத்த சகோதரர்கள் இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஜாக்கிரதையாக எடுக்காத நிமித்தம் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை பின்னிட்டு தாங்க முடியவில்லை. Believers must be given practical advice by their elders on how to live simply. மூப்பர்கள் தங்கள் சபையில் உள்ளவர்களுக்கு தாங்கள் எளிமையாக எப்படி வாழ வேண்டும் என்பதை பிராக்டிக்கலாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். And how to save money month after month. ஒவ்வொரு மாதமும் அவர்கள் பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Thus they can avoid getting into debt when they have some urgent need later on. அது அப்படி செய்வது நிமித்தமாக பின் நாட்களிலே அவசர தேவை என்று வரும்பொழுது அவர்கள் கடனுக்குள்ளாக மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். I have helped many believers who came to join our church to be free from debt. எங்களுடைய சபையில் வர விரும்பின அநேகர் அவர்கள் கடன் தொல்லையிலே இருக்கும் பொழுது அதிலிருந்து அவர்கள் விடுதலை ஆவதற்கு நான் உதவியாய் இருந்திருக்கிறேன். Not by giving money, பணம் கொடுத்து அவர்களுக்கு உதவவில்லை, but just by teaching how to live simply and how to practice financial discipline. எப்படி அவர்கள் எளிமையாக வாழ்ந்து இந்த பொருளாதார விஷயத்திலே அவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு உதவியாய் இருந்திருக்கிறேன். The borrower is a slave of the lender.
கடன் வாங்குபவன் கடன் கொடுப்பவருக்கு அடிமையாக மாறுகிறான். And it is not good for a child of God to be slave to anyone. ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த ஒரு மனுஷனுக்கும் அடிமையாய் இருப்பது என்பது நல்லதல்ல. So Proverbs 22:7, you can note that also. நீதிமொழிகள் 22:7 அதையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். So everyone must clear their debts as soon as possible. ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய கடனை எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைக்க வேண்டும். Even if this is done a little at a time. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடிந்தாலும் பரவாயில்லை. God sees whether we have a willing heart to obey his word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா என்பதை தேவன் பார்க்கிறார். Even when you have a little, the Lord look at your heart to see whether you are interested in giving that. உங்களிடத்திலே கொஞ்சம் தான் இருக்கும், ஆனாலும் அந்த கொஞ்சத்தை கொடுத்து கடனை அடைப்பதிலே நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை தேவன் பார்க்கிறார். If a loan has been in existence for more than 6 months, ஒரு கடன் நீங்கள் 6 மாதத்திற்கு மேலாக அடைக்க முடியாமல் இருப்பீர்கள் என்றால், then the righteous thing for the borrowers to do is to add the prevailing interest, bank interest to the loan and then repay it. அந்த கடன் வாங்கினவர் நீதியாய் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் 6 மாதத்திற்கு பின்பு கொடுக்கும் பொழுது அதோடு கூட வட்டியையும் சேர்த்து கொடுப்பது நீதியாக இருக்கும். Just like how Zacchaeus did. சகேயு செய்தது போல. So as elders, மூப்பர்களாக we are responsible for before God to teach our church members to live lives free from debt. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை சபையில் உள்ளவர்கள் வாழும்படி போதிக்க வேண்டியது மூப்பர்களுக்கு உண்டான ஒரு கடமையாக இருக்கிறது. We must not allow our believers to remain living with the sin of debt any more than we would permit them to live in adultery. எப்படி சபையில் உள்ளவர்களை விபச்சாரத்திலே வாழ்வதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோமோ அதே விதமாக சபையில் உள்ள எந்த ஒரு சகோதரன் சகோதரியும் கடனோடு வாழ்வதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது. A house mortgage or a loan, house loan, ஒரு வீட்டு லோன் எடுக்கிறோம் என்றால், or a loan for a vehicle, அல்லது ஒரு வண்டி வாங்குவதற்கு ஒரு லோன் வாங்குகிறோம், need not be considered as a debt. அதை ஒரு கடனாக நாம் கருத வேண்டாம். Because there is a house or a vehicle to show for the loan. அந்த கடனை காண்பிப்பதற்கென்று நமக்கு ஒரு வீடோ ஒரு வண்டியோ இருக்கிறது. Even a business loan may be considered permissible in certain cases. ஒரு சில சூழ்நிலைகளிலே பிசினஸ்க்கென்று வியாபாரத்துக்கென்று எடுக்கக்கூடிய லோன்களும் சரியாக கருதப்படுகிறது. Please listen carefully. தயவு செய்து சரியாக கவனியுங்கள். If the loan is for a business that is making profit, அந்த பிசினஸ்க்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் உங்களுக்கு லாபம் ஈட்டுவதாக இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த லோன், your business is making profit and you want some loan for that to run that business, you take. உங்களுடைய பிசினஸ்ல லாபம் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள், இப்பொழுது உங்க பிசினஸை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கென்று நீங்கள் லோன் எடுக்கலாம். Not if it's making a loss. ஆனால் ஒரு நஷ்டத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது தயவு செய்து லோன் எடுக்காதீர்கள். But many believers who have no business ability have gone into debt for years because they tried to start a business without considering their own lack of business ability or the market situation. அநேக விசுவாசிகள் வியாபார திறமை இல்லாமலே பணத்தை இப்படி லோனாக பெற்றுக்கொண்டு வியாபாரத்தை நஷ்டத்திலே நடத்தி கடனிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் for a long time. நீண்ட வருடங்களாக. Believers who are planning to take a large business loan must be told to consult their elders first. விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பிசினஸ்க்கென்று லோன் எடுக்க போகிறீர்கள் என்றால் உங்களுடைய மூப்பர்களிடத்திலே நீங்கள் அதை குறித்து அறிவிக்க வேண்டும். They have to be told to consult. அதை அவர்கள் சொல்லும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். The elders have to teach the people in the church that if you are going for a business loan, please consult your elders. சபையில் உள்ள மூப்பர்கள் தங்களுடைய சபையில் உள்ளவரிடத்திலே நீங்கள் பிசினஸ்க்கென்று லோன் எடுக்க போகிறீர்கள் என்றால் தயவு செய்து உங்களுடைய மூப்பரிடத்திலே கலந்து ஆலோசியுங்கள் என்று சொல்ல வேண்டும். Credit card debt is a very serious debt. கிரெடிட் கார்டு கடன் என்பது ஒரு மோசமான ஒரு பாவம். Because it can increase very quickly. அதனுடைய கடன் சீக்கிரமாக அது அதிகமாகிவிடும். All believers must be urged to use a debit card in preference to a credit card wherever possible. கிரெடிட் கார்டுக்கு பதிலாக எங்கெல்லாம் அது சாத்தியமோ அங்கெல்லாம் டெபிட் கார்டை உபயோகிக்கும்படி சபையில் உள்ளவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So if they use a credit card,
அவர்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்துவார்கள் என்றால் then they must pay their credit card bill every month. அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரெடிட் கார்டுக்குரிய அந்த அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் அவர்கள் செலுத்தி விட வேண்டும். Full amount, not the minimum balance. முழு அந்த பகுதியையும் அவர்கள் செலுத்தி விட வேண்டும். ஏதோ குறைந்தபட்சம் கட்ட வேண்டியதல்ல. If they miss this payment even for 1 month, ஒரு மாதம் கூட அவர்களால் கட்ட முடியாமல் அதை தவறி விடுவார்கள் என்றால் they should discipline themselves not to use their credit card until they have cleared that debt fully. அந்த கிரெடிட் கார்டு லோன் கடனை அவர்கள் அடைத்து முடிக்கும் வரைக்கும் கிரெடிட் கார்டை உபயோகிக்காத அளவிற்கு அவர்கள் தங்களுக்கென்று அவர்கள் ஒழுக்கமாக ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். God will honor those who deal radically like this with debt. இப்படி கடன் விஷயத்திலே தீவிரமாக செய்யக்கூடிய காரியத்தை தேவன் கனம் பண்ணுவார். Believers must be taught not to buy expensive items on credit. விசுவாசிகள் விலையுயர்ந்த பொருட்களை கடனிலே நீங்கள் வாங்காதபடிக்கு நீங்கள் அவர்களுக்கு போதித்திருக்க வேண்டும். They should first save up the needed money and then buy the item. அதற்கு அதை வாங்குவதற்கென்று தேவையான பணத்தை முதலாவது சேமித்து வைத்து பின்பு அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாங்க வேண்டும். That is the way Jesus would have done it. அந்த விதத்தில் தான் இயேசு கிறிஸ்து பணத்தை கையாண்டிருப்பார், காரியங்களை செய்திருப்பார். Most debt is the result of covetousness. அநேக பாவங்களுக்கு காரணம் ஒரு இச்சைக்கு, அநேக கடனுக்கு காரணம் அந்த இச்சை கொண்டிருப்பதுதான். And undisciplined way of living and spending. ஒழுக்கமற்ற முறையிலே நாம் வாழ்ந்து செலவழிப்பதுதான். So the next thing is about saving. அடுத்த காரியம் பணத்தை சேமித்து வைப்பது. Yeah, first we have to be free from debt, then we have to save. முதலாவது கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு கட்டி பின்பு பணத்தை சேர்த்து வைப்பது. Learn from the lowly ant. சின்ன அந்த எறும்பிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். Elders must also teach believers to save up some money every month. மூப்பர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் பணத்தை சேமித்து வைப்பதை குறித்தும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். To do this, a family must cut down their monthly expenditure. இதை சேமித்து வைப்பதற்கென்பது என்று குடும்பங்கள் தங்களுடைய மாத செலவுகளை அவர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். Should not attempt to live at a higher standard than they can afford. அவர்களால் முடியாத அளவுக்கு ஒரு மேலான ஒரு தரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவர்கள் முயற்சிக்க கூடாது. Just for imitating others around them who may be living at a higher level. தங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒரு மேலான ஒரு தரத்திலே வாழ்வது நிமித்தமாக அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்க கூடாது. They should not waste money on unnecessary purchases. தேவையில்லாதவற்றை வாங்கி தங்களுடைய பணத்தை அவர்கள் வீணடிக்க கூடாது. Or throw lavish parties. அல்லது தாராளமாக விருந்து அளிக்கவும் கூடாது. A lot of parties are thrown only to get honor from others. அநேகர் விருந்து அளிப்பது எல்லாம் மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு கணத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே விருந்து அளிக்கிறார்கள். This is one form of idolatry. இது ஒரு விதமான விக்கிரக ஆராதனை. Hospitality. அடுத்து உபசரிப்பது. Hospitality should be practiced only within the limits of a family's financial ability. உங்களுடைய குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டே நீங்கள் உபசரிக்கக்கூடிய காரியத்தை கையாள வேண்டும். It is far more important to save up money for a family's future needs than to get a reputation for hospitality. நான் நல்ல உபசரிக்கக்கூடியவன் என்று பெயர் எடுப்பதற்கென்று காரியங்களை செய்வதை காட்டிலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்கென்று பணத்தை சேமித்து வைப்பது மிகவும் நல்லது. The Bible says that fathers must save up money for their children. வேதம் சொல்லுகிறது பெற்றோர்கள் பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கென்று பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. You can note on 2 Corinthians 12:14. 2 கொரிந்தியர் 12:14 அதை தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். Trusting in God is not contrary to saving up money for one's family. பணத்தை தங்களுடைய குடும்ப தேவைக்கென்று சேமித்து வைப்பது என்பது தேவன் மீது விசுவாசமாய் இருக்கிறேன் என்பதற்கு முரணான காரியம் அல்ல. The Bible commands us to go and learn wisdom from one of the smallest creatures on earth, the ant. வேதம் நாம் இந்த பணத்தை சேமிக்கக்கூடிய விஷயத்திலே சின்ன எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. The ant, knowing that difficult times will come in winter, stores up food in summer.
அந்த மழை காலத்திலே கஷ்டமான நேரம் வரும் என்று அறிந்து உஷ்ண காலத்திலே தமக்கு வேண்டிய ஆகாரங்களை எல்லாம் சேமித்து வைக்கிறது. So you can note on this also. இதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். Proverbs chapter 6 verse 6 to 11. நீதிமொழிகள் 6 முதல் 11 வரை. We must learn from the ant to save up for unexpected future expenses. எறும்பினிடத்திலிருந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய எதிர்பாராத சூழ்நிலைக்கென்று நாம் சேமித்து வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். It is amazing that the tiny brain of an ant has more wisdom in it than the huge brains of many human beings. மனுஷனிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய மூளையில் இருக்கக்கூடிய ஞானத்தை காட்டிலும் இந்த சின்ன எறும்பினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன மூளையிலே இவ்வளவு பெரிய ஞானம் இருப்பது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. Educating one's children and medical treatment for family members can be very expensive. பிள்ளைகளை படிக்க வைப்பது அல்லது மருத்துவ செலவு என்பது மிகப்பெரிய செலவாக நமக்கு மாறிவிட முடியும். And believers must be taught to save for that. விசுவாசிகள் அதற்கென்று சேமித்து வைக்க வேண்டும் என்று போதிக்கப்பட வேண்டும். The Holy Spirit says that any believer who does not provide for his family's needs is worse than an unbeliever. வேதம் சொல்லுகிறது, விசுவாசி தங்களுடைய குடும்ப தேவைக்கென்று சேமித்து வைக்காதவன் அவிசுவாசியை காட்டிலும் மோசமானவன். In many cases the wife in a home, because she is not the wage earner, may spend money lavishly. குடும்பத்தில் உள்ள மனைவிமார்கள் அவர்கள் சம்பாதிக்காததன் நிமித்தமாக பணத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் அவர்கள் தாராளமாக அவர்கள் வாழ்ந்துவிட முடியும். I don't know how to translate lavishly. வசதியாக, தாராளமாக, ஊதாரித்தனமாக வாழ்ந்துவிட முடியும். Thanks. Okay. So because she does not have any idea about the family's finances. ஏனென்றால் அவர்களுக்கு குடும்ப பொருளாதார தேவையை குறித்து அவர்கள் உணராமல் இருக்கலாம். In such cases, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே husbands must be taught. கணவன்மார்களுக்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். Elders have to teach the husband. மூப்பர்கள் கணவன்மார்களுக்கு அவர்கள் போதிக்க வேண்டும். To explain the family's financial status to their wife. தங்களுடைய மனைவிமாரிடத்திலே தம்முடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையை அவர்கள் விவரித்து சொல்ல வேண்டும். And to say no to any expenditure that they cannot afford. அவர்களால் தாங்க முடியாத செலவுகளுக்கு கணவன்மார்கள் நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். I have found the other way also. இதை வேறு விதமாகவும் மற்ற மனைவிகளும் இப்படி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். The husband spends lavishly. கணவன் இப்பொழுது ஊதாரித்தனமாக அவர் செலவழிப்பார். Because he is looking for maintaining a reputation. ஏனென்றால் அவர் இப்பொழுது ஒரு மதிப்பு வச்சிருக்கணும் அப்படின்றக்காக அநேக காரியங்களை அவர் செய்வார். So then the wife has to tell him, cool. இப்பொழுது மனைவி கொஞ்சம் அடங்குங்க அப்படின்னு சொல்லணும். So as elders we must embolden all husbands to say no to their wives like that. ஆகவே மூப்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் கணவனாக இருக்கக்கூடிய சகோதரரிடத்திலே இப்படி அவர்கள் நோ சொல்ல வேண்டும் என்று அவர்களை தைரியப்படுத்த வேண்டும். I would say the same thing for wives also. Just see whether you're spending within the income of that month. அதே காரியத்தை மனைவிகளிடத்திலும் சொல்லுவேன். நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த விதமாக நாம் செலவு செய்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். So we have to live within our means and save for the future. நமக்கு வருவதற்குள்ளாக நாம் வாழ்ந்து எதிர்காலத்திற்கும் நாம் சேமித்து வைக்க வேண்டும். Every saving, every home must make this saving. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பமும் சேமித்து வைக்க வேண்டும். If the family is serious about practicing financial discipline, cutting down their expenditure is important. ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து சீரியஸாக இருப்பார்கள் என்றால் தேவையில்லாத செலவுகளை அவர்கள் கட் டவுன் பண்ண வேண்டும். So it's our duty as elders to encourage every husband to do that. மூப்பர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒவ்வொருவரும் அப்படி பணத்தை சேமிக்க வேண்டும் என்று போதிப்பது எங்களுடைய கடமை. So I will speak for another 10 minutes. No, I will speak for another. The next thing is about wise spending. அடுத்தது ஞானமாக செலவழிப்பதை குறித்து. So we first heard about how as a church we should emphasize importance of financial matters. முதலாவதாக ஒரு சபையாய் பொருளாதார காரியத்திலே நாம் எப்படி கையாளுவது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். And then how to be free from debt. அடுத்ததாக எப்படி கடனிலிருந்து நாம் விடுதலையாக இருப்பது. And then how to be saving, wise in saving. அடுத்தது எப்படி நாம் சேமிப்பதிலே ஞானமாய் இருப்பது. And how we have to be wise in spending.
அடுத்தது எப்படி நாம் செலவழிப்பதிலே ஞானமாய் இருப்பது. With that I'll finish now. அதோடு கூட இன்றைக்கு நான் முடித்து விடுகிறேன். Then in the afternoon I'll continue with wisdom and giving and lending. அடுத்தது பணத்தை கொடுப்பதிலும் கடனாக கொடுப்பதிலும் எப்படி ஞானமுள்ளவர்களாக இருப்பதை குறித்து மதிய வேளையிலே நான் பேசுகிறேன். And righteous and faithful with money. பண விஷயத்திலே நீதியும் உண்மையுள்ளவர்களாக இருப்பது எப்படி என்பதையும் குறித்து மதியத்திலே நான் பேசுகிறேன். Helping the poor. ஏழைகளுக்கு உதவுவது. And how we can like Paul was able to ask the Corinthian Christians to give money to the people in Jerusalem. பவுல் கொரிந்து சபையில் இருந்தவர்களிடத்திலே எப்படி எருசலேமில் உள்ளவர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுவது என்பதை குறித்து அவர் பேசினார். That's a lot of wisdom needed for that. அதற்கு அதிக ஞானம் தேவைப்பட்டது. And then the last thing is about Paul's attitude to money. அடுத்ததாக பண விஷயத்திலே பவுலனுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது என்பது. So I will also say one thing that what are the true riches. இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மெய்யான ஐஸ்வரியம் என்றால் என்ன? Because if you are faithful with money, the Lord will give true riches. நீங்கள் பண விஷயத்திலே உண்மையாக இருப்பீர்கள் என்றால் அந்த ஐஸ்வரியத்தை மெய்யான ஐஸ்வரியத்தை தேவன் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். I heard that only from brother Zach. அதை நான் ஜாக் இடத்திலிருந்து தான் நான் கற்றிருக்கிறேன். So the first thing is that you will have a rich continual anointing of the Holy Spirit. முதலாவது ஐஸ்வரியம் நாம் எப்பொழுதுமே ஒரு ஐஸ்வரியமுள்ள ஒரு தொடர்ந்தேச்சையான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருப்போம். Rich continual fresh. ஐஸ்வரியமான தொடர்ந்தேச்சையான எப்பொழுதும் புதிதாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். And because of that we will have a fresh and life changing revelations from the word of God. அது நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து ஒரு புதிதான வெளிப்பாடுகளை நாம் பெற்றிருப்போம். So if you are faithful with money, these two things will happen. நீங்கள் பண விஷயத்திலே உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த இரண்டு காரியமும் உங்களுக்கு நடக்கும். And because of that you will partake of the divine nature. அது நிமித்தமாக மூன்றாவதாக தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே நீங்கள் பங்கெடுப்பீர்கள். We will have the mind of Christ. நாம் தேவனுடைய மனதை நாம் கொண்டிருப்போம், கிறிஸ்துவனுடைய சிந்தையை கொண்டிருப்போம். Whatever way the Lord will behave in one situation, the Lord will help us to do that. நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஒரு விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் அதை நாம் கொண்டிருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். We need people in the Lord's vineyard to serve him like that. தேவனுடைய அந்த தோட்டத்திலே இப்படி ஊழியம் செய்வதற்கு இப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவை. And so we need the true riches. ஆகவே அந்த மெய்யான ஐஸ்வரியம் நமக்கு தேவை. So we'll listen to wise spending. ஆகவே ஞானமாய் செலவழிப்பதை குறித்ததான அந்த பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். As we approach the end of time, நாம் அந்த முடிவு நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது believers will have to be more and more careful in spending money. விசுவாசிகள் பணத்தை செலவழிக்கக்கூடிய விஷயத்திலே அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We do not trust in uncertain riches. நாம் அனித்தியமான அந்த ஐஸ்வரியங்கள் மீது நாம் நம்பிக்கை வைப்பதில்லை. Our trust is in our heavenly Father alone. நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் நம்மளுடைய பரலோக பிதாவின் மீது மாத்திரமே இருக்கிறது. But believers must be taught that the promise God will supply all our need. ஆனால் விசுவாசிகளுக்கு தேவன் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் என்று நாம் போதிக்க வேண்டும். It can be fulfilled only if we have obeyed God's word. அது எப்பொழுது நிறைவேறும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். And we have learned from the ant. நாம் அந்த எறும்பினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது and earnestly sought God's kingdom first. நாம் முதலாவது தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் நாம் தேடி இருக்கும் பொழுது only when we do these two things, that learn from the ant and you seek God's kingdom first, then the Lord will meet all our needs. நாம் எறும்பினிடத்திலிருந்து ஒரு காரியத்தை ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு உதவி செய்வார். God will supply all our needs. நம்மளுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நமக்கு தந்தருள்வார். In my 59 years as a believer, including 50 years of my married life, 59 வருடம் விசுவாசியாக 50 வருடம் திருமணமானவனாக நான் இருக்கிறேன். My wife and I, நானும் என்னுடைய மனைவியும் never borrowed even 1 rupee or been in debt even for a single day.
நாங்கள் ஒரு ரூபாய் கூட கடன் வாங்கினதில்லை, ஒரு நாள் கூட கடனாளியாக நாங்கள் இருந்ததில்லை. We were never in debt to anyone at any time, even when we were poor as a family. நாங்கள் குடும்பமாக ஏழையாக இருந்த போதிலும் கூட நாங்கள் ஒரு நாளும் ஒருவரிடத்திலும் நாங்கள் கடன் வாங்கினதில்லை. We practiced strict financial discipline in our home in obedience to God's word. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஸ்ட்ரிக்ட்டான பொருளாதார விஷயத்திலே ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டிசிப்ளின்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணினோம். We never bought anything we could not afford, not even new clothes for our children. எங்களால் பணம் கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு பொருட்களையும் வாங்கினதில்லை. பிள்ளைகளுக்கு புதிய உடைகளை கூட நாங்கள் வாங்கினதில்லை. Whatever the elder boy use, the second one would use. மூத்தவன் எதை உபயோகப்படுத்தினானோ அதை அடுத்த பிள்ளை உபயோகப்படுத்தும். If it could be used, they will use the same shoes, same dress. அதை உபயோகப்படுத்த முடியும் என்றால் அதே உடை, அதே ஷூஸ் சிறு பிள்ளைகளும் உபயோகப்படுத்துவார்கள். This has resulted in God blessing our children. இது தேவன் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை, இந்த காரியத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். God blessed our children spiritually. ஆவிக்குரிய விதத்திலே எங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். And this has also helped us to teach financial discipline to others. இந்த காரியத்தின் மூலமாக மற்றவர்களுக்கும் இந்த பொருளாதார ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க உதவியாக I have இருக்கிறது. sought to obey Romans 13:8 strictly and to live according to Matthew 6:33 in my home. ரோமர் 13:8 நான் சீரிய முறையிலே எடுத்து மத்தேயு 6:33 என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த தேவன் உதவியாக இருந்திருக்கிறார். And God has not only provided all our earthly needs but also given me amazing spiritual riches. ஆண்டவர் இந்த பூமிக்குரிய என்னுடைய தேவைகளை மாத்திரம் பொறுப்பெடுக்காமல் என்னுடைய ஆவிக்குரிய ஆச்சரியமான தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்திருக்கிறார். So I can boldly say to every believer now, follow me in this area of living within one's income and being free from debt as commanded in God's word. இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலே நான் தைரியமாக என்னால் என்ன சொல்ல முடியும் என்றால், நான் இயேசு கிறிஸ்துவை இந்த பொருளாதார விஷயத்திலே நான் பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். It is all a question of what we value. நாம் எதை மேன்மையாக பார்க்கிறோம் என்பதை பொறுத்தே இவைகள் எல்லாம். Standard of God's word or worldly Christians around us. தேவனுடைய வார்த்தையின் தரமா அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தரமான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையா? It is an absolute shame for a child of God to remain in debt in direct disobedience to God's word. ஒரு கடனாளியாக இருப்பது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அவமானமாக, அது தேவனுடைய வார்த்தைக்கு நேரடியாக கீழ்ப்படியாமல் இருப்பதை And it gives room to Satan to accuse us before God day and night. அந்த காரியங்கள் சாத்தான் தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் நம்மை குறித்து குற்றம் சாற்றுவதற்கே அது ஏதுவாக இருக்கிறது. If you are an elder and you have a large debt, மூப்பனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமான கடன் இருக்கும் என்றால், and you are not making every effort to clear your debt every month, ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படவில்லை என்றால், then you should step down from your eldership and stop preaching immediately. நீங்கள் உடனடியாக உங்களுடைய மூப்பர் பதவியிலிருந்து கீழ் இறங்கி பிரசங்கிப்பதை நிறுத்திவிட வேண்டும். And start clearing your debt, because long standing debt is a very bad testimony for any believer and especially for an elder. நீங்கள் உடனடியாக கடனை அடைக்க முயற்சிக்க வேண்டும். நீண்ட நாட்களாக கடனோடு இருப்பது தேவனுடைய பிள்ளைக்கு அது ஒரு நல்ல சாட்சியாக இருக்காது. முக்கியமாக ஒரு மூப்பராக இருக்கக்கூடியவருக்கு அது சாட்சியாக இருக்காது. So may the Lord help us in building our homes in that financial, to be faithful in money matters. ஆகவே இப்படி பண விஷயத்திலே நாம் உண்மையாய் இருப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவன் உதவி செய்வாராக. Amen. ஆமென்.